சொர்க்கம் என்று சொல்லி ஏமாற்றப்பட்ட ஓநாய். புத்திசாலித்தனமும் பேராசையும் சேர்ந்த ஒரு கதை. ஒரு அடர்ந்த காட்டில் நல்ல மதிய நேரம் ஒரு நரிக்கு ரொம்ப தாகம் இருந்தது. மழை பெய்யாததால் அங்குமிங்கும் தேடியும் ஒரு துளி தண்ணி கூட கிடைக்கவில்லை. அப்படியே அலைந்து கொண்டிருந்த நரி ஒரு ஊருக்கு அருகிலிருந்த ஒரு கிணற்றை பார்த்தது. அது மெதுவா எட்டி பார்த்தது. கீழே கொஞ்சம் தண்ணி இருந்தது. இதை எப்படி குடிக்கலாம்னு நரி யோசிக்க ஆரம்பிச்சது. அப்போ அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. கிணற்றிலிருந்த கயிற்றில் 2 முனைகளிலும் வாளி கட்டப்பட்டிருந்தது. இந்த வாளி மேல ஏறி கீழே போய் தண்ணி குடிக்கலாம்னு நரி நினைத்தது. அது மெதுவா வாளியில் ஏறி உட்கார்ந்தது. அடுத்த நொடி சரசரன்னு வாளி கீழே இறங்க ஆரம்பிச்சது. கீழே போன நரி ஆர்வமா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது. தேவையான அளவு தண்ணி குடிச்சது. ஆனா குடிச்சு முடிச்சதும் மேல பார்த்ததும் அதுக்கு ஒரு அதிர்ச்சி. ஐயோ, இப்போ எப்படி மேல போறது? நேரம் ஆக ஆக நரிக்கு பயம் அதிகமாயிற்று. அது கிணற்றுக்குள் சிக்கிக்கிட்டு தவித்தது. ரொம்ப நேரம் கழித்து ஒரு ஓநாய் அங்கே வந்தது. கிணற்றுக்குள்ளிருந்து சத்தம் கேட்டதுன்னு அது எட்டி பார்த்தது. அடே நரியே, உள்ள என்ன பண்ணுறன்னு கேட்டது. அந்த நரி உடனே யோசிச்சது. இதுதான் நம்ம சான்ஸ். எப்படியாச்சும் ஓநாயை ஏமாத்தி வெளியே போகணும்னு பிளான் பண்ணுச்சு. நரி சிரிச்சுக்கிட்டு சொல்லுச்சு, நான் சொர்க்கத்துல இருக்கேன். இங்க ரொம்ப சுகமா இருக்கு. நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைக்கும். கோழி, மீன், கறி எல்லாமே கிடைக்குது. அதை கேட்ட ஓநாய் பேராசையால் மயங்கி போனது. நானும் சொர்க்கத்துக்கு வரணும், எப்படி வர்றதுன்னு கேட்டது. நரி சொன்னது, இந்த வாளியில் ஏறி உட்காரு, நீயும் கீழே வந்துடலாம். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஓநாய் உடனே வாளியில் ஏறியது. அதன் உடல் எடையால் வாளி வேகமா கீழே இறங்கியது. அதே நேரத்தில் நரியின் வாளி மேலே வந்தது. மேலே வந்த நரி ஒரு நொடி கூட தாமதிக்காமல் வாளியிலிருந்து குதிச்சு வெளியே ஓடிச்சு போயிடுச்சு. கீழே இருந்த ஓநாய் கத்துது, அடே நரியே, எங்க போறன்னு. நரி திரும்பி பார்த்து சிரிச்சு, நான் சொர்க்கத்தை விட இன்னும் நல்ல இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள் ஓடிச்சு போயிடுச்சு. அப்போதான் ஓநாய்க்கு புரிஞ்சுது, அது ஏமாந்து கிணற்றுக்குள் சிக்கிக்கிட்டது. கதை மாறல்: யோசிக்காமல் எதையும் செய்யக்கூடாது. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது.